இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் வெளிவந்தவர் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் திமுக என்ற திராவிட இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார் ஓபிஎஸ் என விசிக தலைவர் திருமாவளவன் சொன்னார். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததன் மூலம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மேலும் வலிமை கூடியிருப்பதாக நான் நம்புகிறேன். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்துகிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியவர், ஜெயலலிதா அம்மையாரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கியவர். அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக இயங்கச் செய்ய வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டியதை நாடு அறியும். ஆனால் அவர் முயற்சி அங்கே வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் அவர் பாஜக போன்ற கட்சிகளில் சேராமல் மீண்டும் ஒரு திராவிட பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை உயர்த்துகிறது, நம்பகத்தன்மையை உயர்த்துகிறது. பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார், பாஜக சொல்கிறபடி செயல்படுகிறார் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் அவர் மீது இருந்தன. ஆனால் இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற முடிவு, அவர் நிதானமானவர். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் வழிவந்தவர் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு திமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு திமுகவை மட்டுமல்லாமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியையும் அவர் வலிமைப்படுத்தி இருக்கிறார் என்கிற வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். நேற்று நான் தலைமைச் செயலகம் சென்றிருந்த போது 28ஆம் தேதி சந்திக்கலாம் என்ற தகவலை சொன்னார்கள். மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அந்த தகவலை சொன்னபோது நான் 28 ஊரில் இல்லை என்ற நிலையில் 2ஆம் தேதி சந்திக்கலாம் என கூறியிருக்கிறார். வழக்கம் போல என்னுடைய தலைமையில் 2 அல்லது 3 பேர் நாங்கள் முன்னணி தோழர்கள் சந்திப்போம். இதற்கென்று தனியே எந்த குழுவையும் நாங்கள் அமைக்கவில்லை. சென்ற முறை வந்து பாத்தீங்கன்னா தற்போது அதிகமான இல்லை, இது மெகா கூட்டணி, நிறைய கட்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அனைவருக்கும் உரிய வாய்ப்பை அவரவர் வலிமைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியின் தலைவர் என்கிற முறையில் வழங்குவார்.